ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய்க்கு வந்து பால் வந்து கொடுத்தது வந்து மயக்கத்தில் அப்படியே வந்து சொக்கிட்டு வந்து தூங்கிட்டு இருப்பார் போல். அதே மாதிரி வந்து பாதி பாலை வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து கொடுத்தாங்கல்ல, அதுக்கப்புறம் இன்னும் பாதி பாலை வந்து யாருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. 3 பேரும் வந்து பாலை வந்து குடிச்சுவிட்டு அங்கேயே வந்து நல்லா வந்து சோபாவில் வந்து நல்ல ஒரு உறக்கத்துக்கு வந்து போயிட்டுருப்பாங்க போல். அந்த வீடியோ வந்து பார்த்தா என்ன, பார்க்கலாம் என்ன, டெலீட் பண்ணா என்ன, டெலீட் பண்ணலன்னா என்ன, இதுக்கப்புறம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தூங்கிடுறா குருசாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா தூங்கிட்டு வந்து இருக்காங்க. சரி, ஓகே, தூங்கிட்டாங்களா? இப்போ வந்து என்ன பண்ணணும்? ரொம்ப நேரம் ஆச்சு. டாடா வந்து போய் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்மாக்குட்டி வந்து கட்ட 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 கட்டன்னு ஓடி வராங்க. ஓடி வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டாடா டாடா நீங்க வந்து பாருங்க, என்னுடைய வீடியோவில் நான் வந்து எடுத்த வீடியோ ஒண்ணு கூட வந்து இல்ல. நான் வந்து காலையில வந்து எடுத்தேன்ல வீடியோ, அது வந்து ஒரு வீடியோ கூட வந்து இல்ல. என்ன ஆச்சுன்னு எனக்கு வந்து பார்த்து சொல்லுங்க. நான் வந்து அத வந்து யூடியூப் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லவும், உடனே வந்து விஜய் இருந்துட்டு, "என்னது உன் ஃபோன குடு. ஒரு வீடியோ கூட வந்து இல்லையா? முதல்ல உன் ஃபோன குடு. டக்கு 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 டக்குன்னு நான் வந்து பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு ஃபோனை வந்து வாங்குறாருங்க. வாங்கி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவை வந்து எப்படியோ வந்து எடுத்துட்டாரு. என்னடா இது கடவுளே! என்ன இது சப்பையா வந்து முடிஞ்சிட்ட மாரியே இருக்கு. இது வந்து நம்புற மாரி வந்து இல்லையே! அப்படிங்கிற மாரி வந்து எல்லாருக்குமே வந்து தோணும். எனக்கும் அப்படிதாங்க வந்து இருக்கு. இது என்ன நம்புற மாரியா இருக்கு. இது ஒரு வேளை வந்து ராஜேஸ்வரியுடைய கனவுல வந்ததோ! அப்படிங்கிற மாரி வந்து எனக்கு வந்து தோணுது. நீங்க வந்து என்ன உங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. எதனால வந்து ராஜேஸ்வரி உடைய கனவுல வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பால வந்து குடிச்சிட்டு வந்து தூக்கத்தில வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, விஜய் வந்து பண்ண ட்விஸ்ட்டே வந்து அதுதான். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து ட்விஸ்ட் வந்து குடுத்துட்டாரு. விஜய்க்கு வந்து பால குடுத்து தூங்க வச்சுட்டு, அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான்ல, இவங்க வந்து பால வந்து குடுத்தாங்க ரஞ்சிதா இருந்துட்டு. ஆனா, அந்த பால வந்து நான் மட்டும் குடிக்க மாட்டேன். முதல்ல வந்து அவள குடிக்க சொல்லு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொன்னாருல்ல. இதில தாங்க வந்து ட்விஸ்ட்டு. ஸோ, இப்படி வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து ஏதோ ஒரு மெதக்கத்தில வந்து தூங்கிட்டாங்க 2 பேருமே. ஸோ, அப்படி வந்து 2 பேருமே வந்து தூங்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கனவுல தான் வந்து இந்த ஒரு ட்விஸ்ட் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்குள்ள வந்து தோணுது. ராஜேஸ்வரிக்கு வந்து கனவுல வந்து வருது. ஏன்னா, அவள வந்து அடிக்கிற மாரி அதுக்கப்புறம் வந்து என்ன மேடம், எழுங்க மேடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் வந்து அடிக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. ஸோ, இழுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒழுங்கா நடந்துருங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அ இது என்னது இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றது எல்லாமே வந்து தெளிவா வந்து தெரியுது. ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இது எனக்கு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து ராஜேஸ்வரியோட கனவுலயோ, இல்ல ரஞ்சிதாவுடைய கனவுலயோ வந்து வர்ற மாரியே வந்து இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு ஸ்டேஷன் எல்லாம் ஃபுல்லா வந்து வீட்ல வந்து எப்படி வந்து கிளீனா வந்து வச்சுப்பாங்களோ, அந்த மாரி வந்து போட்டு வந்து வலிச்சு எடுக்குறாங்க. ஸ்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சும்மா அழகா வந்து மாத்திர்றாங்க. என்னடா இது ஸ்டேஷனா? இல்ல வந்து இது என்ன வீடா? இல்ல வேற எதனாவா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது தான் வந்து தெரிய வருது. இது வந்து ஸ்டேஷன் தான், போலீஸ் ஸ்டேஷன் தான். ஸோ, அப்படிங்கிற மாரி வந்து மல்லி வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளீனா நீட் அண்ட் கிளீனா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், மறுபக்கத்தில வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு வந்து எப்படியோ வந்து ஒரு விடுதலை வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமா இருப்போம். எனக்கும் வந்து அந்த மாரியான ஒரு சந்தோஷம் தாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு வந்து ஒரு விடுதலை வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல வந்து நானும் வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுறேன். சரி, ஓகே. மல்லிக்கு வந்து இந்த இதில வந்து சிம்பிளா வந்து பண்ணிட்டாங்கன்னா, இன்னொரு இதில வந்து ட்விஸ்ட் வந்து குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தோணுதுங்க. எதுலடா இன்னொரு இதில வந்து ட்விஸ்ட் வந்து குடுப்பாங்க அப்படின்னு தானே வந்து எல்லாரும் வந்து யோசிக்கிறீங்க. இப்படி ஒரு பிரச்சனைய வந்து சிம்பிளா வந்து முடிக்கிற டைரக்டரு, இன்னொரு விதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு வந்து ஆப்பு வந்து வைக்கிறதுல ரெடியா இருப்பாரு. எந்த மாரியான ஒரு விஷயத்தில அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் விஷயத்தில இந்த சுடர் வந்து ஏற்கனவே வந்து பிளான வந்து போட்டு வச்சிருக்கா. என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவ வந்து பிளான் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மல்லிய வந்து கண்டிப்பா வந்து நான் வந்து சும்மா விட போறதில்ல. அவ கிட்ட வந்து சும்மா வந்து நான் வந்து ஜாலியா வந்து அப்படி இப்படின்னு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான வந்து போட்டேன். ஆனா, அதுவே வந்து எனக்கு வந்து ஒரு வினையா வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ, அதனால வந்து இத வந்து நான் வந்து எனக்கு சாதகமா வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா தான் வந்து நான் வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஆளா இருப்பேன். ஸோ, இது வந்து எனக்கு வந்து தகுந்த மாரி ஒரு புத்திசாலித்தனத்த வந்து நான் வந்து யூஸ் பண்ணாம, சும்மா வந்து இது ஏதோ வந்து அவ வந்து தள்ளிவிட்டா, அதனால வந்து எனக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லாம, நான் வந்து இத எனக்கு சாதகமா வந்து பயன்படுத்தி, அவள வந்து இந்த வீட்ட விட்டு வந்து தொரத்துறது.
அதுக்கப்புறம் வந்து அவள வந்து நான் வந்து டார்ச்சர் பண்ணுறது அப்படிமா இருந்தேன்னா, எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இல்ல. ஆனா, இத வந்து நான் வந்து பயன்படுத்திக்காம வந்து விட்டுட்டு எவ்வளோ நாள் வந்து இந்த மாரி புத்தி சோதனை வந்து கெட்டுப்போன மாரியே வந்து நான் வந்து நடிச்சிட்டு இருக்கிறது. ஸோ, இதனால வந்து ஒரு பயனும் இல்ல. நமக்கு வந்து ரூ. 1 வந்து ப்ராஃபிட்டும் வந்து கிடையாது. ஸோ, இதனால நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்படியாச்சும் வந்து நான் வந்து உண்மையான ரேணுகா நான் தான் அப்படிங்கிற மாரி வந்து நீங்க வந்து எப்படியாச்சும் வந்து இத வந்து ரெடி பண்ணணும். ஸோ, இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஏதாச்சும் வந்து நம்ம வந்து நம்ம மல்லிய வந்து போட்டு வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் தாண்டி வந்து முதல் பொண்டாட்டி. நீ எப்புட்ரி வந்து இப்போ வந்து வந்த? உன்ன யார்ரி வந்து இங்க வந்து விட்டது? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள வந்து நம்ம வந்து ஏதாச்சும் வந்து கொடைச்சல் குடுத்துட்டே இருந்தோம்னா, அவளா வந்து ஓடி போயிடுவா. அதுக்கப்புறம் வந்து இருக்கிற சொத்து, பத்து எல்லாமே வந்து நமக்கு தான் வந்து வரும். ஸோ, இதனால வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உனக்கு தேவையான சொத்து, பத்து எல்லாத்தையுமே வந்து நான் வந்து உனக்கு வந்து குடுத்துருவேன். ஸோ, நீ வந்து ஜாலியா வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன வேணுமோ வந்து அத வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாரி வந்து நம்ம ரகுக்கு வந்து டீட்டெயில் வந்து குடுத்துட்டு வந்து போறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நெனைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டாடா.